எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. படம் சூப்பரா இருந்தது. ஃபேமிலியா சூப்பரா பார்க்கலாம். சென்டிமெண்ட்லாம் அச்சிக்க முடியாது, அந்த மாதிரி பண்ணிடுறாரு. ஃபேமிலியோட ரொம்ப நைஸா என்ஜாய் பண்ணலாம். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. மகளிர் விடியல் பயணம் முதல்வர் கொடுத்தாங்க. பயணத்தை வந்து இயக்கும்போது ஓட்டுநர் நடத்துனர் அந்த பெண்கள்கிட்ட வந்து மரியாதை குறைவாக நடந்துக்கிட்டாங்க. சென்னையில் வந்து அதிக பேருந்துகள் ஓட்டாமல் நிறுத்தப்பட்டிருந்தது. முதல்வர் வந்து எனக்கு இந்த துறை கொடுத்த அன்னைக்கு சொன்னது, முதல்ல சென்னையில் வந்து ஓடாமல் இருக்க பேருந்துகளை ஓட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த டாஸ்க் எடுத்துகிட்டு முதல்ல சென்னையில் அதை பண்ணோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா சராசரியாக 888 ரூபா ஒரு பெண்ணுக்கு வந்து இதில் வந்து மிச்சமாகுது. 1500 2000 ரூபா வரைக்கும் பல பெண்களுக்கு வந்துட்டு சேமிச்சிருக்காங்க. மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது நாம் இந்த தொலைதூர பயண பேருந்துக்கு வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். டிசிடிசின்னு அதுக்கு ஒரு கட்டமைப்பே இருக்குது. தனியார் அளவுக்கு நாம் பராமரிக்கிறோமாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. டெல்லியில் வந்து எல்லா மாநிலத்து போக்குவரத்துறை அமைச்சர்கள் மாநாடு நடந்தது. நிதின் கட்கரியோட தலைமையில் நடந்த மாநாடு ரொம்ப கேஷுவலாக எல்லா மினிஸ்டர்ஸும் வச்சு சொன்னார். தமிழ்நாட்டில் வந்து நான் ஒரு விஷயத்தில் பாராட்டணும், அந்த பஸ்ஸஸை மெயின்டைன் பண்ணுறது தமிழ்நாடு தான் இவ்வளோ சிறப்பாக சுத்தமாக பேருந்தை பராமரிக்கணும். இது வந்து அவர் சொன்னது மட்டும் இல்லை, உண்மையும் அது தனியார் வாகனங்களுக்கு இணையாக தான் பராமரிக்கணும். இந்த தமிழ்நாட்டு தேர்தலை ஏன் வந்து டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடுன்னு திமுக காயின் பண்ணணும்? ஸோ பிஜேபி எங்கெல்லாம் போகிறதோ அங்கெல்லாம் கூட்டணி கட்சிகளையே முழுங்கிவிட்டு அந்த இடத்திற்கு வர துடிக்கிறது. ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாடி கோவாவில் நடந்திருக்கு. இங்கேயும் எடப்பாடி பழனிசாமி மீது சவாரி செய்து அந்த கட்சியை முழுங்குவது தான் அவங்களுடைய எண்ணம். ஓகே, இது நடக்கக்கூடாதுங்கிறதுனால தான் நம்ம வந்து டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடுன்னு சொல்கிறது. மீண்டும் திமுக ஆட்சி தான் வரும்னு முதல்வர்ல இருந்து திமுகவுடைய கடைமட்ட தொண்டர் வரைக்கும் வந்து ரொம்ப உறுதியாக இருக்கீங்க. அந்த உறுதியோட இருப்பதற்கு என்ன காரணம் சார்? எங்கள் முதல்வர் பெர்ஃபார்மன்ஸ். எங்கள் முதல்வர் வந்து மக்களுக்கான திட்டங்கள் எதுவோ அதை பார்த்து செய்திருக்கிறார். அந்த திட்டங்கள் எல்லா குடும்பத்தையும் போய் சேர்ந்திருக்கிறது. அந்த திட்டங்கள் போய் சேர்ந்திருக்கிறது ஏற்ப பெண்கள் மிகப்பெரிய அளவில் முதல்வர் மீது நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். ஒரு அமைச்சராக நீங்கள் குன்னம் தொகுதிக்கு என்ன சார் பண்ணியிருக்கீங்க? எல்லா சாலைகளையும் இப்போ வந்து புதிய சாலைகளாக அமைத்திருக்கிறோம். அகலப்படுத்தி 4-வே ட்ராக்லாம் போட்டு கொண்டு வந்திருக்கோம். இது வரைக்கும் இந்த தொகுதியில் வந்து ஒரு பஸ் டெப்போ இல்லாமல் இருந்தது. குன்னம் தொகுதிக்கேவா? ஆமாம், பெரம்பலூர்லேருந்தோ அரியலூர்லேருந்து தான் இயக்க வேண்டிய சூழல் இருந்தது. ஓகே, அதனால் இப்போ 2 பஸ் டெப்போ கொண்டு வந்துட்டேன். அதே போல் மின்சார பிரச்சனை ஒரு நீண்ட கால பிரச்சனைகள் இருந்தது. இன்றைக்கு வந்து செந்துரைங்கிற ஊரில் வந்து 110 kV அப்கிரேட் பண்ணியிருக்கோம். சப்ஸ்டேஷன் புதுசாக 2 சப்ஸ்டேஷன் கொண்டு வந்துடுவோம். இதெல்லாம் வந்து நீண்ட காலமான கோரிக்கையாக இருந்தது. குன்னம் தொகுதி மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? குன்னம் தொகுதி மக்களோடு நான் இருக்கிறவன், எல்லோரிடத்திலும் எளிதாக அணுகுமுறையில் இருக்கிறவங்கிற மாதிரி அவங்களுக்கு அந்த நம்பிக்கையோடு இருக்காங்க. அந்த நம்பிக்கையை என்றைக்கும் காப்பாற்றுவேன். எனவே இந்த தேர்தலிலும் அவர்களுக்காக பாடுபடுகின்ற என்னை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு தமிழகத்தின் மிக முக்கியமான ஆளுமை இருந்துள்ளார். தமிழகத்தின் போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர், குன்னம் தொகுதியுடைய திமுக வேட்பாளர் திருமிகு SS சிவசங்கர் அவர்கள் நம்மோடு இருந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். ஒரு பிஸியான ஸ்கெட்யூலில் வந்து நேர்காணலுக்கு நேரம் கொடுத்துருக்கீங்க, அதுக்கே மிகப்பெரிய நன்றி. குறிப்பாக நீங்கள் 2ஆம் தலைமுறை அரசியல்வாதி, திமுகவுடைய ஒரு இளம் வயது மாவட்ட செயலாளர், 3 முறை MLA, 1 முறை அமைச்சர், அதையெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து ஒரு பொறியியல் பட்டதாரி, அப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி, பெரியாரோடலாம் இருந்தவங்க. அரசியல்லாம் வேண்டாம் தான் உங்களை வந்து படிப்புக்கு அமைச்சிருப்பாங்க. நீங்கள் பொறியியல் பட்டதாரியும் கூட. அரசியலுக்கு வந்தது மிகப்பெரிய ஷாக்கிங்காக எல்லாருக்கும் இருக்காது. ஒரு குறுகிய காலத்தில் அரசியல்லையும் சரி, மக்கள் மத்தியிலையும் சரி, ஒரு மிகப்பெரிய பேர், அதே போல் சோஷியல் மீடியாலையும் சரி அவ்வளோ ஆக்டிவாக இருக்கீங்க. இந்த பயணத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் அரசியலில் அந்த வாய்ப்பு கிடைச்சிடாது. எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. நீங்கள் சொன்ன மாதிரி என்னுடைய தந்தையார் அரசியலில் இருந்தாங்க. நான் அரசியலுக்கு வருவதற்கு அவங்க விரும்பலன்னு இல்லை, நானே விரும்பலை. ஆமாம், படிச்சுட்டு வேலையில் இருந்தோம். எப்படி அரசியலுக்கு வந்தீங்க? ஒரு உள்ளாட்சி தேர்தலில் வந்து நிற்கக்கூடிய சூழலில் வந்தது. 96ல் தமிழ்நாடே வெற்றி பெற்று திமுக ஆட்சி அமைச்சது. ஒரு 4 தொகுதி திமுக வெற்றி வாய்ப்பு இருந்ததில் எங்கள் தந்தையார் ஒருத்தவங்க. அது ஏன்னா ஆண்டிமடம் தொகுதி அப்படின்னு அப்போ இருந்த தொகுதி. அது வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட மிகப்பெரிய கோட்டையாக அந்த நேரத்தில் இருந்தது.
இளைஞர்கள் பூரா பாட்டாளி மக்கள் கட்சியோட அந்த எழுச்சியில் இருந்தாங்க. அதிமுக வேட்பாளர் நிற்காமல் காங்கிரஸ் வேட்பாளர் அந்த நேரத்தில் நின்னப்ப அதிமுகவும் அவர்களுக்கு ஆதரவாக போச்சு. கிட்டத்தட்ட ஒரு பூத் கேப்சரிங் பண்ணி அவங்க வெற்றியை பெற்றாங்க. அந்த சூழலில் உள்ளாட்சி தேர்தல் வந்தது. 50,000 ஓட்டு மாவட்ட கவுன்சிலரில் நிற்பதற்கு எல்லாரும் தயங்கிட்டாங்க. ஏன்னா தேர்தலில் அதிமுகவும் பாமகவும் தனித்தனியாக இருந்தாங்க. அந்த உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணிக்கு வந்துட்டாங்க. அதனால் வெற்றி வாய்ப்பு சிரமம் அப்படின்னு யாரும் நிற்க தயங்கிய சூழலில் அந்த வேட்புமனு தாக்கல் பண்ணுற கடைசி நாளில் ஒரு அது வழக்கமாக இதெல்லாம் கதையில் சினிமாவில் படிப்போம். நிஜ வாழ்க்கையில் எனக்கு அப்படி தான் நடந்தது. யாருமே வேட்புமனு தாக்கல் பண்ணல. அதனால் வந்து திராவிட முன்னேற்ற கழக சார்பாக அந்த உள்ளூர், ஏன்னா ஒரு அது ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ மாதிரி, அதனால் அப்பா வந்து என்ன நிற்க சொன்னாங்க. நான் தேர்தலில் நின்னேன். முதல் எலெக்ஷன்லேயே அன்ன போஸ்ட்டாக ஜெயிச்சிருக்கீங்க? இல்லை, அன்ன போஸ்ட் இல்லை, போட்டி தான். 50,000 ஓட்டில் வந்து வெற்றி வாய்ப்பு இல்லைன்னு நினச்ச தொகுதியில் நான் வெற்றி பெற்றேன். அது ஒரு சவாலான தேர்தல். அதற்கு பிறகு அந்த அரசியல் பயணம், அந்த சவால் நிறைந்த பாட்டாளி மக்கள் கட்சியோடைய வலுவான தொகுதியான ஆண்டிமடத்தில் திருப்பி நான் 2006 சட்டமன்ற உறுப்பினராக வந்துடுறேன். அதுக்கு பிறகு இந்த பயணம் இப்படியே போகுது. திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த மாவட்ட செயலாளர் பதவி ரொம்ப முக்கியமான பதவி. அது திமுக லாங்குவேஜில் சொல்லணும்னா ஜில்லா கலெக்டருக்கு இணையான பதவி என்பது ஒரு மாவட்ட செயலாளர் பதவி. கிட்டத்தட்ட ஒரு இள வயது திமுகவுடைய மாவட்ட செயலாளர் நீங்கள் தான். எப்படி அந்த பொறுப்பை வந்து கலைஞர் உங்களுக்கு கொடுத்தாரு? அது வந்து ஒரு தேர்தலாக வந்துச்சு அந்த சூழல். தேர்தலில் நின்று தான் வெற்றி பெற வேண்டிய சூழல் வரும்போது அந்த தேர்தலில் நின்றோம். தலைவரிடமும் இன்றைய தலைவர் தளபதி அவர்களிடத்திலும் அனுமதி பெற்று நிற்கலான்னு கேட்கும்போது பரவாயில்ல நிற்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நின்று வெற்றி பெற்று வந்து அது ஒரு பெரிய சவால் தான். அந்த வயதில் வந்து மாவட்ட செயலாளராக திமுகவில் வர்றதுங்கிறது எல்லோரும் ஒரு வித்தியாசமாக பார்ப்பாங்க. வந்து அது ஒரு பெரிய அனுபவம். அது ஒரு ரோலர் கோஸ்டர் அனுபவம் தான். திருப்பி அப்போ வந்து அரியலூர் மாவட்டம்னு ஜெயலலிதா வந்து பிரித்து தலைவர் கலைஞர் பிரித்ததை மீண்டும் பெரம்பலூரோடு சேர்த்துட்டாங்க. மறுபடியும் நான் மாவட்ட செயலாளர் இல்லை, ஏன்னா 2 மாவட்டமும் சேர்ந்ததுனால. திருப்பி 2006 திமுக ஆட்சிக்கு வந்தோடனே கலைஞர் மறுபடியும் அரியலூர் மாவட்டம் பிரித்த பிறகு மறுபடியும் மாவட்ட செயலாளர். அதுலேருந்து இன்னை வரைக்கும் மாவட்ட செயலராக நான் பணியாற்றிட்டு இருக்கிறேன். திமுகவில் மாவட்ட செயலாளர் பணியாற்றுறது வந்து ஒரு சவாலான விஷயம். அது ஒரு பெரிய வாய்ப்பு. அந்த அனுபவம் தான் இப்போ அமைச்சராக பணிபுரிவதற்கே அடிப்படைன்னு வச்சிங்களேன். 2011 திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஆண்டாக அமைந்தது. ஆனால் நீங்கள் ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போனீங்க. சட்டமன்றத்தில் ஒரு தனி ஒரு நபராக சமர் செய்தீங்க. அந்த கவர்னர் உரையை கிழித்து எரிஞ்ச சீனெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருள். அந்த தாய் நாவலில் வந்து எப்படி வந்து கிழிச்சு எறிவாரோ கிட்டத்தட்ட அதற்கு இணையான சீன் அது. சட்டமன்ற அனுபவம் அதே போல் உங்களுக்கு அமைச்சர் அனுபவம் எப்படி இருக்குது? அந்த 2011 வந்துட்டு 23 பேர் தான் நாங்கள் திமுக சார்பாக வெற்றி பெற்றிருந்தோம். என்ன சொல்ல போனால் தேமுதிக அதிமுக கூட்டணியில் வெற்றி பெற்று அவங்க வந்து எதிர்கட்சி இடத்துக்கு வந்துட்டாங்க. அந்த நேரத்தில் ஜெயலலிதாவை பார்த்து ஒரு மிரட்சி அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கட்டமைப்பு இருந்தது. ஒரு பெரிய இரும்பு பெண்மணி அப்படின்னு. ஆனால் திமுகவில் யாரும் அப்படி நினைக்க போகிறதில்ல. நாங்கள் எல்லாருமே சாதாரணமாக தான் உள்ள எங்களுடைய சபை நடவடிக்கை இருக்கும். அதில் வந்து மறைந்த அண்ணன் ஜெய அன்பழகன், நான் 2 பேரும் கொஞ்சம் கூடுதல் வேகத்தோடு இருப்போம். அந்த இதில் வந்து பல நேரங்களில் ஜெயலலிதாவுடைய கோபத்தை தூண்டுற மாதிரி என்னுடைய பேச்சு அமைஞ்சது. நாம் அதாவது கொள்கை ரீதியாக பேசுகிறது தான், நம்ம வேறு ஒன்றும் தவறாக பேசல. கொள்கை ரீதியாக நான் பேசுகிறது, திராவிட நீங்களே ஏற்கனவே சொன்னது போல் தந்தை பெரியாரோடு பழகியவர் என்னுடைய தந்தையார், தலைவர் கலைஞர்கிட்ட பணியாற்றியவர். அதனால் அந்த கொள்கை அனுபவத்தோடு தான் நான் பேசுவேன். அந்த அனுபவத்தில் பேசுனதில் அவங்களுக்கு என் மீது பல நேரங்களில் கடும் கோபத்தோடு தான் சபாநாயகர் மூலமாக எனக்கு எச்சரிக்கையெல்லாம் விடப்பட்டது. பல நேரங்களில் சபையிலிருந்து நீக்கி வைக்கிறது, ஒரு முறை சஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். பல முறை சஸ்பெண்ட் பண்ணாங்க. வெளியில் தூக்கி வந்து போடுவது இதெல்லாம் சகஜமாக நடக்கும். அதை ஒரு எதிர்கட்சின்னா நம்ம அதெல்லாம் செஞ்சு தான் ஆகும். அந்த அனுபவத்தோடு செஞ்சோம். 3 முறை எம்எல்ஏ, 1 முறை அமைச்சர் பதவி, இப்போது கரண்டாகவும் நீ அமைச்சராகவும் இருக்கீங்க. மிக முக்கியமான பொறுப்புகளை வந்து தமிழக முதல்வர் உங்களுக்கு கொடுத்தாரு. ஓபிசி மினிஸ்ட்ரி உங்களுக்கு கொடுத்தாங்க. அதே போல் மின்சாரத்துறை, அதே போல் போக்குவரத்து துறை. அமைச்சரவைக்கு நீங்கள் புதுசு, உங்களை நம்பி வந்து அந்த அமைச்சரவை பொறுப்பை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிஎம் உடைய அந்த விஷயத்தை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம் நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? சட்டசபை பெர்ஃபார்மன்ஸ் நான் எதிர்கட்சியாக இருக்கும்போது பேசுகிறத வச்சு தான் சட்டசபையில் வந்து ஒரு முறை முதல்வர் வந்து பேச வேண்டியதான் முடிவில் இருந்தாங்க, அப்போ எதிர்கட்சி தலைவராக. ஆனால் அப்போ தேர்தல் பிரச்சார பயணம் வெளியில் அப்போ போயிருந்தாங்க, அந்த நமக்கு நாமே பயணம்னு. அந்த நேரத்தில் அவங்க பேச வேண்டிய அந்த குறிப்பிட்ட சப்ஜெக்டில்
என்ன பேச சொன்னாங்க. அந்த நம்பிக்கை முதல்வருக்கு என் மீது இருந்தது. சப்ஜெக்டை கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணுவேன், பயப்படாமல் பேசுவேன் அப்படிங்கிறது. அந்த வாய்ப்பு அமைச்சராக வரும்போது முதல்ல பிற்பட்டவர் நலத்துறை கொடுத்தாங்க. ஒரு வருடம் என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பார்த்தாங்க என்னன்னு எனக்கு தெரியல. போக்குவரத்துறை அந்த வாய்ப்பை வந்து வழங்கினாங்க. வழங்கும்போது நானே முதல்வருக்கே சொன்னேன், எனக்கு இது பெரிய துறையை கொடுக்குறீங்க, எனக்கு பயமாக தானே இருக்குன்னு. முதல்வர் சொன்னாங்க, சங்கர் நீங்கள் செய்வீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது, தைரியமாக செய்யுங்க அப்படின்னாங்க. ஒரு சவாலான துறை, ஏன்னா மிகப்பெரிய தொழிலாளர் இருக்கக்கூடிய துறை, தொழிற்சங்கங்கள் வலுவாக இருக்கக்கூடிய துறை, இன்னொரு பக்கம் பொதுமக்கள் நேரடியாக பயன்படுத்துகிற துறை, வெரி சென்சிட்டிவ். ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் பண்ணி போக வேண்டிய நடக்கிற மாதிரியான. ஆமாம் ஆமாம். அந்த நேரத்தில் வர அதிமுக ஆட்சி காலத்தில் புதிய பேருந்துகள் வாங்காதனால பழைய பேருந்துகள் தான் ஓடிட்டு இருந்தது. அந்த பழைய பேருந்துகள் ஓடும்போது பல நேரங்களில் சக்கரம் கழண்டு போச்சு, சீட்டு கழண்டு வெளியில் விழுந்துருச்சு, பஸ் உள்ளே ஓட்ட விழுந்து கீழே ஒருத்தர் விழுந்துட்டார். இந்த மாதிரி செய்தியாக பரபரப்பு செய்திகளாக வந்துக்கிட்டே இருக்கும். இன்னொரு புறம் மகளிர் விடியல் பயணம் முதல்வர் கொடுத்துருந்தாங்க. அந்த பயணத்தை வந்து இயக்கும்போது ஓட்டுநர் நடத்துனர் அந்த பெண்கள்கிட்ட வந்து கடுமையாக நடந்துக்கிட்டாங்க, மரியாதை குறைவாக நடந்துக்கிட்டாங்க. இது போன்ற சங்கடங்கள். சென்னையில் வந்து அதிக பேருந்துகள் ஓட்டாமல் நிறுத்தப்பட்டிருந்தது. முதல்வர் வந்து எனக்கு இந்த துறை கொடுத்த அன்னைக்கு சொன்னது, முதல்ல சென்னையில் வந்து ஓடாமல் இருக்க பேருந்துகளை ஓட்டுங்க, அந்த பெண்கள் விடியல் பயணம் பேருந்துகள் அதிகம் ஓடலன்னு பத்திரிக்கையில் தினம் செய்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த டாஸ்க் எடுத்துகிட்டு முதல்ல சென்னையில் அதை பண்ணோம். அதை கொஞ்சம் ஃபுல்ஃபில் பண்ண பிறகு ஓவரால் தமிழ்நாடு இந்த மகளிர் விடியல் பயணத்தில் என்ன பிரச்சனை வருதுன்னு பார்க்கும்போது, வழக்கமாக போகிற பேருந்துகளில் வந்து டிரைவர் கண்டக்டருக்கு வந்து வர்ற பேட்டா வரும், எவ்வளோ வசூலாக ஆமாம் டிக்கெட் விற்றுருக்காங்களோ அது. இது விடியல் பயணம்ங்கிறதுனால இலவச கட்டணமில்லா பயணம், கட்டணமில்லா டிக்கெட். அப்போ அதுக்கு வந்து என்ன பேட்டா கொடுக்குதுன்னு இல்லாமல் அப்போ முதல்ல துவக்கத்தில் அதில் ஒரு கேப் இருந்துருச்சு. அப்போ முதல்வருடைய கவனத்திற்கு அதை கொண்டு போன பிறகு அதுக்கு ஒரு ஸ்லாபாக வந்துட்டு அவங்களுக்கு பேட்டா கொடுக்கலான்னு சொல்லி அதை கொடுத்து, நான் எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து அவங்க ஓட்டுநர் நடத்துனர்கள் அவங்களுக்கு வந்து இது மாதிரி பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படிங்கிறது மேலாண் இயக்குநர்கள் மூலமாக அவங்களுக்கு அப்பப்போ இந்த செய்தியை கொண்டு சேர்க்கிறதுன்னு சொல்லி ஒரு இடத்துல அந்த பிரச்சனையை தீர்த்தோம். ஓகே. அதுக்கு பிறகு புதிய பேருந்துகள் வாங்குவதற்கு முதல்வர் உத்தரவிட்டு அந்த பேருந்துகளை கொஞ்சம் விரைவாக மக்கள் பயன்பாட்டுக்கு வருகின்ற அந்த நடவடிக்கையை துவங்கணும். இன்னொரு பக்கம் ஓடிட்டுருக்க பழைய பேருந்துகளை வந்து பிரச்சனை வராமல் சரி செய்து ரிப்பேர் பண்ணுறது. சில நேரங்களில் மழை பெய்யும்போது தண்ணி உள்ளே வந்துச்சு, அந்த பிரச்சனைலாம் வரும். ஸோ மழைக்காலத்துக்கு ஆரம்பிக்கும் போதே நாங்கள் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லா 8 MDCயும் வச்சு இதை என்னென்ன நம்ம ப்ரிகாஷன் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் இந்த பிரச்சனைகள் மெல்ல மெல்ல வந்து முடிஞ்சது. இப்போ இந்த கடைசி ஒரு வருடம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போனது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஊழியர்களுக்கு வந்து ஊதிய உயர்வு வந்து 3 வருடத்துக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும், ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை. அதிமுக பீரியடில் வந்து அந்த பேச்சுவார்த்தையை முடிக்கலை. 3 வருடம் பேசினாங்க. 5வது வருடம் வரைக்கும் பேசிட்டு 5 வருடம் கிடந்து பேச்சுவார்த்தையை முடிக்காமல் விட்டுட்டு போயிட்டாங்க. ஓகே. திமுக ஆட்சி வந்து தான் அந்த ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை எடுத்து பேசணும். அவங்க 22 சுற்றுகள் பேசி முடிக்காததை 3 சுற்றில் திமுக ஆட்சியில் பேசி முடித்தோம். அப்போ வந்து துறை அதிகாரி, மூத்த AS அதிகாரியை இந்த கேள்வியை கேட்டார். நான் எதிர்பார்க்கல, நீங்கள் ஃபஸ்ட் டைம் மினிஸ்டர், இந்த டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப ஷார்ட் பீரியடில் இந்த பேச்சுவார்த்தை வந்துடுச்சு, நீங்கள் எப்படி எவ்வளோ தைரியமாக பண்ணீங்க, எப்படி பேச முடிஞ்சுன்னு கேட்டார். நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் முதல்ல சொன்னது தான், திமுகவில் மாவட்ட செயலாளராக இருக்கிற அந்த வாய்ப்பு, அதில் கிடைக்கிற பயிற்சி இதில் பயன்பட்டது அப்படின்னு சொன்னேன். பியூரோக்ராட்ஸ் வந்து அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். அவங்க எப்போதுமே வந்து காஸ்ட் கட்டிங் நிறைய பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் அமைச்சராக இருக்கீங்க, தொழிலாளர் நலன் சார்ந்த நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசியிருக்கீங்க. ஸோ அதுவே வந்து விவாதம் ஆச்சுன்னு செய்திகள் வாயிலாக நான் கேள்விப்பட்டோம். அதெல்லாம் உண்மைதானா? அமைச்சர் வந்து அரசின் பக்கமாக தான் நிற்கணும், நீங்கள் என்ன தொழிலாளர் பக்கம் நிற்கிறீங்க அப்படின்னு வந்து IAS அதிகாரிகளே உங்கள் மீது வருத்தப்பட்ட சம்பவம் நடந்துச்சாமே? உண்மைதான். பேச்சுவார்த்தையில் வந்து கலைஞர் வந்து கொடுத்திருந்த சம்பள விகிதம், பே மேட்ரிக்ஸ்னு அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, அந்த விகிதம் வந்து அதிமுக ஆட்சியில் வந்து சீர்குலைச்சிட்டாங்க, அதை எடுத்துட்டாங்க. ஓகே. அது மீண்டும் வேணுங்கிறது தான் தொழிலாளர்களுடைய கோரிக்கை. அந்த கோரிக்கையை நிறைவேற்றினா தான் எல்லா தொழிலாளர்களுடைய மன நிறைவை நம்ம பெற முடியும். அவங்களோட மனம் ஒத்து கையெழுத்து போடுவாங்க. இதை சொல்லும்போது மாதத்துக்கு 40 கோடி கூடுதல் செலவாகும் அப்படின்னு பிரச்சனை வரும்போது நிதித்துறையில் அதுக்கு ஒத்துக்கல. ஓகே. ஏற்கனவே இந்த துறை நஷ்டத்தில் இயங்குகிற துறை, எப்படி நஷ்டம்தான் இருக்கும், கடன் இருக்குது, எதுக்கு 40 கோடி? எதுக்கு 40 கோடி கூடுதலாக செலவாகணும்?
ஆனால் இது சேவைத்துறை. நம்ம இதில் லாப நஷ்டம் பார்க்குற துறை இல்லை. இந்த துறை மூலமாக மக்களுக்கு சேவை தான் செய்கிறோம். அந்த சேவை சரியாக போய் சேரலைன்னா இந்த துறையை இயக்குவதில் அர்த்தம் இல்லை, இவ்வளோ செலவு பண்ணி. அதனால் 40 கோடி கூடுதலானாலும் இது செய்தால் தான் சரியாக இருக்குங்கிறத முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போனோம். முதல்வர் அதை உடனே பரிசீலித்து இந்த துறையில் பணியாற்ற ஊழியர்கள் வந்து நேரங்காலம் பார்க்காம பணியாற்றுகிறவர்கள். விடியற் காலையில் பணியை துவங்கினாங்கன்னா இரவு வரை இருப்பாங்க. சில பேர் இரவு முழுவதும் பேருந்து இயக்குகின்ற பணியும் பார்க்குறாங்க. அவர்களுடைய உடல்நலம் கருதாமல் இது மாதிரி மக்கள் சேவையில் இருக்காங்க, அதனால் இதை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒப்புதல் கொடுத்து அந்த பேமெட்ரிக்ஸ் முறை வந்தது. அதனால் கூடுதல் செலவானாலும் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா தொழிலாளர் வந்து மனநிறைவோடு பணியாற்றினார்கள். அதனால தான் தீபாவளி, பொங்கல் இது போன்ற சமயங்களில் வழக்கமாக பிரச்சனை வரும். பேருந்து பத்தில் டயத்துக்கு வரல, இந்த சிக்கல்லாம் வரும். இந்த சிக்கல் இல்லாமல் நாங்கள் கடந்த 4 வருடங்களாக மிக சிறப்பான முறையில் போக்குவரத்துறை இயங்கியது. இதற்காக முதல்வர் ஒவ்வொரு வருடமும் என்னை அழைத்து பேசியிருக்காங்க. தீபாவளி பொங்கலுக்கு முன்னாடி கூப்பிட்டு கேட்பாங்க, சங்கர் பிளான் கரெக்டாக போயிட்டுருக்கா, பிரச்சனை இருக்காதான்னு. தீபாவளி என்று பொங்கல் என்றும் பேசுவாங்க, இன்றைக்கி என்ன போயிட்டுருக்கு சரியாக இருக்கான்னு. முடிந்து பல முறை என்னை பாராட்டியிருக்காரு. அந்த மனநிறைவு தான் எனக்கு முதல்வர் வந்து நம்பி கொடுத்த துறையில் இந்த பிரச்சனை இல்லாமல் இயக்கப்பட்டது அப்படிங்கிறது. நானே பல வீடியோக்கள்லாம் பார்த்துருக்கேன் சார். ஒரு அமைச்சராக நீங்கள் வந்து புதிய பேருந்து, அந்த புதிய தடத்துக்கான அந்த பேருந்தை தொடங்கி வைக்கும்போது நீங்களே பஸ் ஓட்டின வீடியோக்கள் பார்த்துருக்கேன். அந்த புதுசாக இந்த தொலைதூர பயணங்களுக்கு அந்த வால்வோ பஸ்ஸு இந்த ஆட்சியை தான் நீங்கள் அறிமுகப்படுத்தினீங்க. அதையும் நீங்கள் வந்து ஓட்டின வீடியோ பார்த்தேன். எப்படி வண்டியெல்லாம் ஓட்டுறீங்க, எப்படி கற்றுக்கிட்டீங்க? குறிப்பாக நீங்கள் இன்ஜினியரிங் கிராஜுவேட் வேறு. ஸோ அந்த அறிவு, அந்த படிப்பு இந்த பேருந்து கொள்முதலில் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு? அதை பற்றி எதுவும் சொல்ல முடியுமா சார்? எப்படி பேருந்து ஓட்ட கற்றுக்கிட்டீங்க முதல்ல? நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்து கான்ட்ராக்ட் ஒர்க்கு நான் செஞ்சுட்டு இருக்கும்போது லாரி ஓட்டலாம் ஆள் வரலன்னா நானே ஓட்டுவேன். ரோலர் போட்டு ஆள் வரலன்னா நானே ஓட்டுவேன். சரி. அந்த அனுபவத்தில் பேருந்துகள் இயக்கினேன். நான் எம்எல்ஏவாக இருக்கும்போது தான் அந்த பேருந்து ஓட்டுனது. ஓகே. 2006-11 இருக்கும்போது தான் எங்கே துவக்கினாலும் நான் ஓட்டுவேன்னு தெரிஞ்சு மக்கள் வந்து என்னை ஓட்ட சொல்லி உற்சாகப்படுத்துவாங்க. அவங்கள உட்கார வச்சு ஓட்டும்போது அது ஒரு பெரிய அனுபவமாக இருந்தது. ஆனால் போக்குவரத்துறை அமைச்சரான பிறகு நான் ஓட்டவே இல்லை. ஓட்டலையா? எங்கேயுமே. அது எம்எல்ஏவாக இருக்கும்போது? அது எம்எல்ஏ இருக்கும்போது. ஓகே. வால்வோ பஸ் மட்டும் ஓட்டினேன். ஓகே. வால்வோ பஸ் வந்து எங்கே ஓட்டினேன்னா வால்வோ பஸ் ஃபேக்ட்ரியில் போயிட்டு அவங்களுடைய ட்ராக் உள்ளே இருக்கும், டிரைவர் ட்ரைனிங் ட்ராக் இருக்கும். அந்த ட்ராக்கில் அவங்க பேருந்து அவங்க ஓட்ட சொல்லி சொன்னாங்க. சார் நீங்கள் பஸ் ஓட்டுவீங்கன்னு கேள்விப்பட்டோம், எங்கள் பஸ் எப்படி இருக்குது, வால்வோ எப்படி இருக்குன்னு ஓட்டி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு சிறப்பான அனுபவம். ஒரு கார் ஓட்டுற மாதிரி ரொம்ப லகுவாக ஓட்டக்கூடிய அனுபவமாக வால்வோ இருந்தது. ஏன்னா இப்போ வந்து பல எம்எல்ஏக்கள் அது மாதிரி ஓட்டணும்னு ஆசைப்பட்டு ஒரு சிறு சங்கடமெல்லாம் வந்துருச்சு. அது முதல்வர் கவனத்துக்கு போனோடனே முதல்வர் தெளிவாக சொல்லிட்டாங்க, யாரும் பேருந்து ஓட்ட அனுமதிக்க வேணாம், ஏன்னா பொதுமக்களுக்கு ஒரு பாதிப்புனா அதில் ஒரு சங்கடம் வந்துடும் அப்படின்னு. வால்வோ பஸ் நான் ஓட்டினதே பார்த்துட்டு ஏன் சங்கர் ரிஸ்க் எடுக்கிறாப்புன்னு கேட்டாங்க. ஆமாம். அப்புறம் வந்துட்டு இல்லை நான் ஃபேக்ட்ரி உள்ளே தான் ஓட்டணும் அப்படிங்கிற தகவல் சொன்னோடனே அவர் அதில் ஒரு சங்கடம் அப்புறம் தான். இந்த ஆட்சியினுடைய ஒரு மிகப்பெரிய ஹிட்டுங்கிறது மகளிர் விடியல் பேருந்து பயண திட்டம். அதற்கான அவுட்கம்ஸை நாம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒரு அமைச்சராக இந்த திட்டத்தால் தமிழ்நாடு எந்த அளவுக்கு முன்னாடி போயிருக்கு, குறிப்பாக இந்த பெண்கள் முன்னேற்றத்தில் இந்த விடியல் பேருந்து பயண திட்டம் எந்த அளவுக்கு முன்னாடி போயிருக்கு, இந்த பயண திட்டத்தை பார்த்துட்டு பல்வேறு மாநிலங்களில் இதை இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து கர்நாடகா போனால் கூட ஆதார் கார்டு காமிச்சாதான் வந்து அந்த மாநில மக்களுக்கு மட்டும்தான் பேருந்து இலவசம். ஆனால் தமிழ்நாட்டில் எல்லா பெண்களுக்கும் எந்த மாநிலமாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த நாடாக இருந்தாலும் பரவாயில்லன்னு எல்லாருக்குமே வந்து அந்த இலவச பயணத்தை கொடுக்குறீங்க. அது சாமானிய பெண்கள் வாழ்க்கையில் என்ன இம்பேக்டை ஏற்படுத்தி இருக்கு? இதை பற்றி பிளானிங் கமிஷன் எதுவும் உங்கள்கிட்ட பேசியிருக்காங்களா, ரிப்போர்ட் எதுவும் கொடுத்துருக்காங்களா? அதாவது நீங்கள் இப்போ முதல்ல வந்து இந்த பேருந்து போக்குவரத்துங்கிறதே ஒரு முக்கியமாக ஒரு நாட்டோட முன்னேற்றத்திற்கு மிக அவசியமான ஒன்று. நீங்கள் தமிழ்நாட்டை ஒற்று மற்ற மாநிலங்களை பார்க்கும்போது தமிழ்நாடு மாதிரி வந்து நீங்கள் ஜிடிபியில் உயர்ந்த மாநிலம், வளர்ச்சி அடைந்த மாநிலம்லாம் பார்க்கலாம். அது எல்லாம் நகரப்புறத்தில் தான் இருக்கும், கிராமப்புறத்தில் இருக்காது. இங்கே தான் நகரம் கிராமம் எல்லாம் ஒரு சமச்சீரான வளர்ச்சி இருக்கும். அதுக்கு முழு முதல் காரணம் நம்முடைய பேருந்து நெட்வொர்க் வந்து குக்கிராமம் வரைக்கும் இயக்கப்படுது. ஸோ நீங்கள் ஒரு குக்கிராமத்தில் இருக்கிறவங்க படிக்கணும்னா வந்து நகரத்தில் படிச்சுட்டு ஊருக்கு போயிடலாம், வேலைக்கு வரணும்னா வேலைக்கு வந்துட்டு திருப்பி ஊருக்கு போயிடலாம், சிறு தொழில் செய்ய வந்துட்டு போயிடலாம். இங்கே மற்ற மாநிலங்களில் இந்த வாய்ப்பே இல்லை. மற்ற மாநிலங்களில் ஒரு மாநில தலைநகர்லேருந்து மாவட்ட தலைநகர், வட்ட தலைநகர் வரைக்கும் தான் பேர் இருந்திருக்கும். அதுக்கு பிறகு அங்கே உள்ளே போக பேருந்து இருக்காது. இதுவும் குறைவான எண்ணிக்கையில் தான் இருக்கும். நமக்கு சமமான அளவுக்கு பேருந்து வைத்திருக்கின்ற மாநிலங்கள் கர்நாடகா, மகாராஷ்டிரா இருக்குது. ஆனால் அவர்கள் பார்த்திங்கன்னா மாநகரத்தில் அதிகமாக இருக்கும்.
ஓகே. பெங்களூரில், அங்கே மும்பையில். அதுக்கு பிறகு இரவு நேர பேருந்து தான் அதிகம் ஓட்டுவாங்க, லாங் Distance. லாங் டிஸ்டன்ஸ். அதுவும் வந்து பெங்களூர்லேருந்து மும்பை, பெங்களூர், கோவாலாம் ஓட்டுவாங்க. ஓகே. நம்ம அப்படி இல்லை, நம்ம ஓட்டுறது வந்து மேக்ஸிமம் வித்தின் தமிழ்நாடு. தமிழ்நாடு சர்வீஸ் தான். அதனால் கலைஞர் திட்டமிட்டு தனியார் மயமாக இருந்த தனியார்கள் இருந்த பேருந்துகளை நாட்டுடைமை ஆக்கினதோடைய இது வந்து தாக்கம் வந்து இந்த வளர்ச்சி. ஓகே. ஸோ தலைவர் கலைஞருடைய மிகப்பெரிய சிந்தனை வந்து தான் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி அடிப்படை. அதே அப்படியே பேருந்து பெண்களுக்கு நாட்டுடைமை ஆக்கியது அவர் தானே? ஆமாம், அவர் தான் நாட்டுடைமை ஆக்கி அதை இவ்வளோ பெரிய நெட்வொர்க், இவ்வளோ பேருந்துகளை கொள்முதல் செய்வதும் அவர் தான். 2006 2011 அரசாங்கத்தில் 15,000 புதிய பேருந்துகள் வாங்கப்பட்டது. அதிமுக ஆட்சியில் வந்து 2011 to 21 10 வருஷத்தில் 14,000 பேருந்துகள் தான் வராங்க. அவர் 5 வருஷத்தில் 15,000, இவங்க 10 வருஷத்தில் 14,000, அதுலேயும் 1000 குறைவாக. ஸோ இந்த பேருந்து தனியார் மயமாக இருந்ததை நாட்டுடைமை ஆக்கி அது ஒரு பெரிய நெட்வொர்க் ஆக்கி அதை ஊழியர்கள் அரசு ஊழியராக்கி இது இவ்வளோ பெரிய துறையாக கட்டமைச்சது அவர் தான். அந்த இடத்துல அப்படியே பெண்களுக்கு வந்து கட்டணமில்லா பயணம் கொடுக்கும்போது அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஒரு முறை வந்து சென்னையில் வந்து கலைஞர் டிவி என்னை பேட்டி எடுக்கிறதுக்கு அந்த பஸ்ஸில் போயிட்டு பேட்டி எடுப்போம்னு அழைச்சிட்டு போனாங்க. அங்கே போன பிறகு அந்த பெண்கள்கிட்ட நாங்கள் பேட்டி எடுக்க ஆரம்பித்தோம். அப்போ நானே ஆங்கராக மாறிட்டேன்னு வச்சுக்கேன். சரி. அங்கே போய் பேட்டி எடுக்கும்போது தான் இதோடைய பலவிதமான தாக்கம் எனக்கே புரிஞ்சுது. திருவள்ளூர் மாவட்டத்துடைய கடைசி ஆந்திரா பார்டர்லேருந்து ஒரு பெண் வந்து சென்னைக்கு வந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் வைத்தியம் பார்த்துட்டு போகிறாங்க. ஓகே. அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து கடுமையான செலவு பண்ணி தான் அந்த பேருந்து செலவே பெரிய செலவு பண்ணி வருவாங்க, இல்லை ட்ரெயினில் செலவு பண்ணி வருவாங்க. இந்த பேருந்து பயணம் இலவசம்ன பிறகு அவங்களுக்கு செலவு இல்லாமல் இங்கே வந்து அவங்களுக்கான மருத்துவ சிகிச்சை பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பெண்ணும் வீட்டிலேருந்து நான் படிக்க போனேன், ஃப்ரீயாக போயிட்டுருந்தேன். படித்து முடித்தோடனே வேலை தேடுவதற்கு இதே பஸ் பயன்பட்டது, ஃப்ரீயாக போனேன். இப்போ வேலை கிடச்சிருச்சு, இப்போவும் ஃப்ரீயாக போகிறேன். எனக்கு இந்த பணம்லாம் ஒரு பெரிய சேமிப்பாக இருக்குது. நான் எங்கள் வீட்டில் யாரையும் எதிர்பார்க்காமலே படித்தேன், வேலை தேடினேன், வேலைக்கு போனேன், கிடச்சிது, இப்போ வேலைக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்றாங்க. இப்படி பலவிதமான அனுபவங்கள் அன்றைக்கு எனக்கு நேரடியாக ஓகே தெரிய வந்தது. மற்றவங்க சொல்கிற செய்திகள் வேறு, நேரடியாக விட்னஸ் பண்ணுறதுங்கிறது வேற. ஆனாலும் இந்த அரசு நிர்வாகம், பிளானிங் கமிஷன் இவங்க டேட்டாஸ் கொடுப்பாங்களே, இதில் நீங்கள் பிரமித்து போன விஷயம் என்ன? அவர் பிளானிங் கமிஷன் வைஸ் சேர்மன் டாக்டர் ஜெயரஞ்சன் சார் வந்துட்டு இதில் ரொம்ப ஆர்வமாக இது பண்ணுற விஷயங்களாக இருப்பார். அவர் இதை ஒரு பெரிய ஆய்வு பண்ணிவிட்டு ஒரு எனக்கு தொகுப்பு கொடுத்தார். அதில் வந்து பார்த்திங்கன்னா சராசரியாக 888 ரூபா ஒரு பெண்ணுக்கு வந்து இதில் வந்து மிச்சமாகுது. அந்த மிச்சமாகிற பணத்தில் அவங்க வந்து மருத்துவ செலவுக்கு, இல்லை பிள்ளைகளோட படிப்பு செலவுக்கு, இல்லை குடும்பத்தில் ஏதோ ஒரு புதிய செலவுக்கு இப்படிலாம் பயன்படுத்தணும்னு சொல்லும்போது இது வெறும் 888 மட்டும் இல்லைங்க, இது ஒரு ஆவரேஜ் தான். பட் 1500 2000 ரூபா வரைக்கும் பல பெண்களுக்கு வந்துட்டு சேமிச்சிருக்காங்க. அவங்க சம்பளமே ஒரு சிறு நிறுவனங்களில் போய் 7000 8000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த 2000ங்கிறது சேமிப்புங்கிறது ஒரு மிகப்பெரிய தொகை தான், பெரிய தொகை. அவங்க வாழ்க்கையில் வந்து இது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது தான் பிளானிங் கமிஷனோட ரிப்போர்ட். நம்ம சென்னையிலையும் சரி, பல்வேறு மாவட்ட தலைநகரங்களையும் சரி, சிஎன்ஜி பேருந்துகளை நம்மளால் நிறைய பார்க்க முடியுது. பழைய பேருந்துகள் ஓரளவுக்கு வழக்குழிந்துட்டு வரதையும் பார்க்க முடியுது. சுற்றுச்சூழலுக்கு ஒரு வகையில் நல்ல விஷயமாக தான் பார்க்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நிர்வாகத்தின் கீழே தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் கிட்டத்தட்ட ஒரு 17க்கும் மேற்பட்ட ஒரு தேசிய விருதுகளை வாங்கியிருக்கீங்க. அதே போல் வந்து அந்த எரிபொருள் சேமிப்புலையும் தேசிய அளவில் விருதுகள்லாம் வாங்கியிருக்கீங்க. ஓவராலாக உங்கள் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்த புதிய முயற்சிகள், அது போல் வந்து பொதுமக்களுக்கு அதிகம் தெரியாத முயற்சிகளை பற்றி நீங்கள் தான் சொல்லணும். பொதுமக்களுக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே எடுத்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். சிஎன்ஜி அப்படிங்கிறது வந்து முதல்ல பரிசாத்த முறையில் தான் நாங்கள் இயக்கணும். இப்போ முழுமையாக 750 பேருந்துகள் வாங்குவதற்கு டெண்டர் விடப்பட்டு ஒர்க் ஆர்டர்ஸ் கொடுக்கப்பட்டு முதல் கட்டமாக நான் வந்து இப்போ ராமேஸ்வரத்தில் வந்து ஒரு 10 பேருந்து வந்து துவங்கி வச்சுருந்தேன். ஏன்னா அது ஒரு தீவு பகுதியாக இருக்கிற அந்த பகுதியில் முதல்ல வந்து பரிசாத்தமாக சுற்றுச்சூழல் பாதுகாக்கின்ற பணியை துவங்குங்கிறதுனால தான் அங்கே துவங்கியிருக்கு. படிப்படியாக அந்த 750 பேருந்துகள் இனி தமிழ்நாடு முழுவதும் பயன்பாட்டுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு பக்கம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது, இன்னொரு பக்கம் எரிபொருள் செலவு குறையுது. டீசலோட வந்து இதில் செலவு குறையுது. அதனால் ஒரு இந்த துறை வந்து நம்ம வந்து டிக்கெட் விலை ஏற்றாமல் எந்த வகையெல்லாம் நஷ்டத்தை குறைக்கலாங்கிறதான் பார்க்கணும். ஏன்னா இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு இந்த 5 ஆண்டுகளில் டிக்கெட் விலை ஏறவே இல்லை. பலமுறை டிக்கெட் விலை ஏறுவதற்கான சூழல் வந்தது டீசல் விலை ஏறும்போதெல்லாம். ஆனால் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க, டிக்கெட் விலை ஏற்றுவது என்பது சாமானியர்கள் தலையில் கொண்டு போய் நம்ம சுமை ஏற்றுவது அது சரியாக வராது, ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு இடையில் எந்த விதம்லாம்
நாம் அரசுடைய முதலீடை குறைச்சி பண்ணலாம் அப்படிங்கும்போது இந்த சிஎன்ஜி ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அமைஞ்சது. அதே போல் புதிய முன்னெடுப்புகள் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் வந்து நம்ம கார்களெல்லாம் பயன்படுத்துவோம். நம்முடைய கார் எங்கே மூவ் ஆகுதுன்னுலாம் பார்க்குறதுக்கு இதை வந்து நம்ம பேருந்தில் பயன்படுத்தி மக்களுக்கு வந்து கொண்டு வருவோம்னு சொல்லி தான் ஜிபிஎஸ் ட்ராக்கிங்கை சென்னை ஆப்பில் வந்து கொண்டு வந்து பேருந்துகள் இயங்குவதை பொதுமக்கள் பார்வைக்கு இப்போ கொண்டு வந்துட்டோம். முதல்ல வந்து ஒரு கண்ட்ரோல் ரூம் வச்சு ஜிபிஎஸ் வந்து ட்ராக் பண்ணி பஸ்ஸஸ் எங்கே மூவ் ஆகுது. ஏன்னா இந்த பேருந்துகள் வருகிற இடங்களில் சில நேரங்களில் பஞ்சிங்னு சொல்லுவாங்க. 3-4 பேருந்துகள் ஒரே வழித்தடத்தில் இயங்குகிற பேருந்து வந்து வரிசையாக போயிட்டே இருக்கும். எனக்கே பல நேரத்தில் எனக்கு நம்முடைய பொதுமக்கள் வந்து ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, சார் 52G வந்து 4 வண்டி ஒரே நேரத்தில் போகுது, சும்மா தான் போகுது, எங்கே ரூட் பஸ் வரல அப்படிம்பாங்க. இது போன்ற விஷயங்கள்லாம் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் போது ஈஸியாக நம்ம வந்து கட்டளை பண்ணலாம். ஸோ செலவும் குறைக்கலாம், தேவையான நேரத்தில் அந்த பேருந்துகளை மாற்றி பொதுமக்கள் பயன்பாடு எங்கே இருக்குதோ அங்கே கொண்டு வரலாம் அப்படிங்கிற அதை தான் துவங்கணும். இன்றைக்கி பொதுமக்களும் பேருந்து வருவதை பார்த்து அந்த டயத்தை கனெக்ட் பண்ணி போய் ஏறுறதுக்கான வாய்ப்பு, அதேபோல் டிக்கெட் புக்கிங் எல்லாமும் வந்துருச்சு. ஆன்லைன்லேயே ஆன்லைனில் பண்ணிக்கிறோம். சிங்கார சென்னை மெட்ரோ கார்டு வந்துருச்சு. ஆமாம். அதே போல் டிக்கெட்டிங் மிஷின் வரைக்கும் முதல்ல வந்து மேனுவலாக டிக்கெட் கொடுத்துருந்தது வந்து இப்போ டிக்கெட்டிங் மிஷின் கொண்டு ஆல் ஓவர் தமிழ்நாடு நான் ட்ராவல் பண்ணும்போது எல்லா பேருந்துகளையுமே வந்து அந்த டிக்கெட்டிங் மிஷினை கொண்டு வந்தது ஒரு பெரிய விஷயமா தான் பார்க்கப்படுது. அது எந்த அளவுக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய செலவு தான். இல்லை, செலவுங்கிறதோட சேமிப்பு, பாதுகாப்பு. டிக்கெட்டை வந்து பல நேரங்களில் டிக்கெட் பணத்தை வந்து ஒழுங்காக கட்டலாம் நடவடிக்கை இருப்பாங்க கண்டக்டர் மேலே. இப்போ அந்த பிரச்சனையே வராது. டிக்கெட்டிங் அதே போல் எவ்வளோ டிக்கெட் வந்ததுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகிரும். ஸோ அந்த பிரச்சனை இல்லை. இந்த பணத்தை இங்கே வந்து கொண்டு வந்து கட்டும்போது அங்கே கையாளுகிற இடத்துல பிரச்சனை வரும். இது எதுவுமே பிரச்சனை இல்லாமல் இப்போ எல்லாமே ஒரு டிஜிட்டலைஸ்டாக ஆயிடுச்சு. இது வந்து காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள் போல் நமக்கு எளிதாகிடும். நீங்கள் லண்டனில் போயிட்டு பஸ்ஸில் ஏறினா கண்டக்டர் இருக்க மாட்டாங்க. ஒரு கார்டை வச்சுட்டு டேப் பண்ணிட்டு ஏறினோடனே டேப் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டால் முடிஞ்சு போச்சு. ஸோ அது மாதிரி ஒரு சிஸ்டம் வரும்போது நீங்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும். அந்த மாற்றத்தின் துவக்கம் துவங்கியாச்சு. இனி கடகடன் இதெல்லாம் வந்துடும். சென்னை ஒன்று ஆப் வந்து பரிச்சார்த்த முறையில் ட்ரை பண்ணோம். சென்னையில் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல். அதை ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க நம்மளால் விஸ்தரிப்பு செய்ய முடியுமா சார்? கண்டிப்பாக பண்ண முடியும். கண்டிப்பாக பண்ணும். ஏன்னா புதிய பேருந்துகள் அத்தனையும் ஜிபிஎஸ் வச்சு தான் நம்ம இப்போ வாங்குகிறோம். ஸோ இந்த பேருந்துகள் பூராத்தையும் இதே போல் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு இன்னும் ஒரு 6 மாதம் ஒரு வருட காலத்தில் வந்து நிச்சயமாக இது தமிழ்நாடு முழுவதும் கொண்டு வர முடியும். ரொம்ப கையாளுகிற விஷயம் எளிதாகிடும். ஓகே, பேருந்து கனெக்டிவிட்டியை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க சார். தலைநகரில் ஆரம்பித்து குக்கிராமம் வரைக்கும் கனெக்டிவிட்டி இருக்குதுன்னு சொன்னீங்க. சமீபத்தில் அரியலூர் பக்கத்தில் உங்கள் மாவட்டம் தான், முல்லையூரில் ரொம்ப நாளாக பஸ் வராமல் இருந்துச்சு. நீங்கள் தான் அந்த பஸ் திட்டத்தையே துவக்கி வச்சிங்க. அந்த கிராமத்துக்கு அப்போ தான் பஸ் போச்சு. அது மாதிரி கனெக்டிவிட்டி இல்லாத கிராமங்கள் இப்போதும் தமிழ்நாட்டில் இருக்கா? இருக்குது. அதாவது இல்லை, நீங்கள் அமைச்சராக இருக்கக்கூடிய அரியலூர் மாவட்டத்திலேயே நான் வந்து இந்த கேள்வி ஒரு விஷயம் சொல்ல வரேன். இப்போ இந்த முல்லையூருங்கிறது வந்து பேருந்து போகக்கூடிய சாலை இருந்து பேருந்து வசதி இல்லாமல் இருந்த கிராமம். ஓகே, இப்போ நான் வந்து விட்டேன். எங்களுடைய மாவட்டத்தில் பல கிராமங்களுக்கு இப்போ நான் அது போல் விட்டுருக்கேன். ராமநல்லூர்னு ஒரு தீவு பகுதி, கொள்ளிடத்தில் உள்ள தீவு மாதிரி இருக்கும். இப்போ கனெக்டிவிட்டி ஒரு பாலம் போட்டாங்க, ஆனால் பஸ் விடாமல் இருந்தது. இப்போ அந்த கிராமத்துக்கு சுதந்திரம் அடைஞ்சது இப்போ தான் நாங்கள் பஸ் பார்க்குறோம். முல்லையூர் அது போல தான் பல கிராமங்களுக்கு இப்போ நான் வந்த பிறகு இந்த பேருந்து வசதி முழுமையாக செய்து விட்டோம். இன்னும் பேருந்து வசதி செய்ய முடியாத கிராமம் எதுன்னா, ரோடோடைய அகலம் கம்மியாக இருக்கும். ஒரு 3 மீட்டர் அகலத்தில் தான் அந்த ரோடே இருக்கும். இப்போ இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் டெல்டா பகுதியில் போனீங்கன்னா முழு விவசாய நிலத்தில் ரோடு 3 மீட்டர் ரோடு தான் இருக்கும். அதுக்கு மேலே வந்து ரோடு அவங்களால அகலப்படுத்த முடியாது. ஏன்னா நான் தஞ்சாவூர்காரன், அந்த கொள்ளிடம் சைடில் நீங்கள் அந்த ரோட்டில் போகும்போது சின்ன ரோடு தான், சின்ன ரோடு. அந்த இடத்துல ஒரு பஸ் வந்தால் இன்னொரு பஸ் ஒதுங்க வாய்ப்பே கிடையாது. அப்போ அங்கே சிறு பேருந்துகள் இயக்குனா இந்த பிரச்சனை சால்வ் ஆகும். இது இங்கே மட்டும் இல்லை, சென்னையிலையும். சென்னையில் நீங்கள் சைதாப்பேட்டை உள்ளே போயிட்டீங்கன்னா, சைதாப்பேட்டை வெளியில் தான் பிரம்மாண்டமாக இருக்கும். உள்ளுக்குள்ளே போக முடியாது. உள்ளுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து 2 கார் கிராஸ் பண்ணுறதே சிரமமான இடம் இருக்கும். ஒரு கார் போனால் ஒன் வே மாதிரி தான் போகலாம். இப்போ அது போன்ற இடங்களுக்கெல்லாம் சிறு பேருந்துகள் இயக்கணும். ஆமாம், ஸ்மால் பஸ்ஸுன்னு இப்போ இயங்கிட்டு இருக்கிறத விட இன்னும் குறைவான நீளம் அகலம் குறைவானதாக இயக்கணுங்கிறது தான் என்னுடைய ஒரு நோக்கமாக இருக்குது, ஒரு திட்டமாக இருக்குது. அதை வந்து இப்போ அதிகாரிகள் மட்டத்தில் பேசி அதுக்கான ஒரு வரைவு திட்டம் தயாராகிடுச்சு. நிச்சயமாக அடுத்த கட்டம் அது வந்துடும். அது வரும்போது இந்த பிரச்சனை சால்வ் ஆகும். ஏன்னா இந்த நீங்கள் ரோடு அகலம் குறைவாக இருக்கிறது மட்டும் இல்லை,
ஒரு 100 பேர் இருக்கிற குடியிருப்பு இருக்கும். இவ்வளோ பெரிய பேருந்து அங்கே போகிறது புண்ணியமே இல்லை. ஏன்னா அவங்க ஒருத்தர் 2 பேர் தான் வந்து பஸ் ஏறுவாங்க. இவ்வளோ பெரிய பேருந்து அங்கே போச்சுன்னா இந்த பேருந்துக்கு வந்து பராமரிப்பு செலவு கூட பத்தாது. சிறு பேருந்துனா பராமரிப்பும் குறைவாக இருக்கும். அந்த ஒருத்தர் 2 பேருக்கான சர்வீஸும் கொடுக்க முடியும். ஸோ இந்த மாற்றம் வந்து எதிர்காலத்தில் நிகழணும். அப்படி நிகழும்போது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகும். மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது நாம் இந்த தொலைதூர பயண பேருந்துக்கு வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். எஸ்சிடிசின்னு அதுக்கு ஒரு கட்டமைப்பே இருக்குது. தனியார் அளவுக்கு நாம் பராமரிக்கிறோமாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஒரு கொஞ்சம் வசதி உள்ளவங்க அவங்க வந்து அரசு பேருந்தை ப்ரிஃபர் பண்ணுறதை விட தனியார் பேருந்து தான் நிறைய ப்ரிஃபர் பண்ணுறாங்க. சமீபத்தில் வால்வோ பேருந்து எல்லாருமே பாராட்டினாங்க. அது பராமரிப்பு எப்படி இருக்குங்கிற கேள்வியில் தான் வந்து எல்லாருமே சந்தேகத்தையும் எழுப்புறாங்க, கேள்வியும் எழுப்புறாங்க. இந்த பராமரிப்பில் நாம் எப்படி சார் கோட்டை விடுறோமா? நிச்சயமாக கிடையவே கிடையாது. உங்களுக்கு ஒரு சிறிய ஒரு செய்தியை சொன்னேன், உங்களுக்கு புதுமையாக இருக்கும். டெல்லியில் வந்து எல்லா மாநிலத்து போக்குவரத்துறை அமைச்சர்கள் மாநாடு நடந்தது. சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் யூனியன் மினிஸ்டர் நிதின் கட்கரியோட தலைமையில் நடந்த மாநாடு. அந்த மாநாட்டில் பேசும்போது அவங்க சில விஷயங்கள் சொல்வதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதெல்லாம் இருக்கும்போது பேசிட்டு இருக்கும்போது அவர் ரொம்ப கேஷுவலாக எல்லா மினிஸ்டர்ஸும் வச்சு சொன்னார், தமிழ்நாட்டில் வந்து நான் ஒரு விஷயத்தில் பாராட்டணும், உங்கள் நெட்வொர்க்கும் அருமையான நெட்வொர்க்கு, அந்த பஸ்ஸஸை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப அருமையாக பண்ணுறீங்க, அந்த கிளீனினஸ் வந்து சிறப்பான விஷயம், தமிழ்நாடு தான் இவ்வளோ சிறப்பாக சுத்தமாக பேருந்தை பராமரிக்கணும். இது வந்து அவர் சொன்னதை மட்டும் இல்லை, உண்மையும் அது. ஓகே, நீங்கள் காலையிலேருந்து ஷட் அவுட் பண்ணும்போது பஸ்ஸை வந்து டெப்போவிலேருந்து வெளியில் ஷட் அவுட் வரதுக்கு முன்னாடி சுத்தமாக அதை வந்து கூட்டி சுத்தம் பண்ணி பராமரித்து தான் அனுப்புவாங்க. அதில் எந்த மாற்றமும் இருக்காது. எஸ்சிடிசி பார்த்திங்கன்னா அதே போல் தான் முழுவதும் பராமரிப்பு செய்து அந்த பின்னாடி ஒரு சீட்டு கவர்லாம் போட்டு முழுமையாக அந்த பராமரிப்போடு தான் வருது. அதில் வந்து நம்ம எந்த விதத்துலேயும் இது பண்ணிக்கிறது இல்லை. தனியார் வாகனங்களுக்கு இணையாக தான் பராமரிக்கணும். போக்குவரத்து துறைங்கிறது ஒரு சேவைத்துறை, நிறைய முதலீடுகள் இருக்குது, நஷ்டத்தில் தான் இருக்குது. அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இதை வந்து என்ன அடுத்த கட்டமாக நாம் அதை என்ன பண்ண போகிறோம், குறிப்பாக பெருநகரங்களில் மட்டும் கவனம் செலுத்தாமல் ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க நாம் வந்து என்ன மாதிரியான கட்டமைப்புகளை மேம்படுத்த போகிறோம் சார்? நீங்கள் ஏற்கனவே வந்து எல்லா குக்கிராமங்களுக்கும் பேருந்து வசதி கொடுக்கறத வந்து நோக்கமாக வச்சு நம்ம செஞ்சுக்கிட்டோம். அதெல்லாம் வந்து பெருநகரத்துக்கு தனி ப்ரிஃபரன்ஸ், மற்ற இடத்துக்கு அப்படிலாம் இல்லவே இல்லை. எல்லாத்துக்கும் சரியாக பண்ணுறோம். அதில் இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல் சிறு கிராமங்கள், குக்கிராமங்கள், மக்கள் தொகை குறைவான கிராமங்களுக்கு அந்த சர்வீஸ் மட்டும் கொடுக்கறதுங்கிறது மட்டும் அடுத்த கட்டமாக கொடுத்துட்டோம்னா நீங்கள் இந்த பிரச்சனையே இருக்காது. நீங்கள் வட மாநிலத்துக்கு போயிருந்தீங்கன்னா பார்க்கலாம், இன்னும் 3 சக்கர வாகனம் ஒன்று இருக்கும், பட்பட்ட ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க, அதில் தான் இன்னும் பயணிக்கிறாங்க. நான் வந்து கடந்த ஆண்டு ராஜஸ்தானில் ஆழ்வார் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் போகிறேன். ஏன் போனேன்னா அசோக் லேலண்டோட அங்கே ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது. தாழ்தள பேருந்து வந்து அங்கே தான் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ இன்ஸ்பெக்ஷனுக்கு அங்கே போனேன். டெல்லியிலேருந்து ஒரு 4-5 மணி நேரம் பயணம். டெல்லி தலைநகரத்துலேருந்து முக்கியமான என்ஹெச் அது. அந்த என்ஹெச்சில் போகும்போது அரசு பஸ்ஸை வந்து நான் பார்க்கவே இல்லை. நீங்கள் சென்னையில் கிளம்பி நீங்கள் திருச்சி வரதுக்குள்ளே ஏகப்பட்ட அரசு பேருந்துகளை நிமிடத்துக்கு 4 பஸ்ஸு கிராஸ் ஆகும். அரசு பஸ் பார்க்கல. இது ஒரு பக்கம். அது ஒரு மாவட்ட தலைநகர், அசோக் லேலண்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கிற இடம். நாங்கள் போய் அங்கே உள்ளே போகிறோம். அந்த மாவட்ட தலைநகரில் அவங்க மக்கள் போகிறது வந்து நம்ம ஊரில் ஆட்டோ போவோம்ல, ஆட்டோ இல்லைங்க, அது வந்து லோடு வெஹிக்கிள் மாதிரி இருக்கும், 3 சக்கர வண்டி. அதில் தான் உட்காந்துட்டு போகிறாங்க மக்கள். அவங்களுடைய வாழ்க்கை தரம் இன்னும் அப்படி தான் இருக்குது வட இந்தியாவில். நாம் அப்படி இல்லவே இல்லை. முழுமையாக நல்ல செயல்பாடு உலக அளவில் இருக்கிறவங்களோட ஒப்பிடுகின்ற அளவிற்கு தான் நம்முடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஓகே, சில பல அரசியல் கேள்விகள். 2026 தேர்தல் களம் ரொம்ப பரபரப்பாக இருக்குது. இந்த தேர்தல் களம் தமிழ்நாட்டுக்கு நடக்கக்கூடிய தேர்தல். இந்த தமிழ்நாட்டு தேர்தலை ஏன் வந்து டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடுன்னு திமுக காயின் பண்ணணும்? போகிற எல்லா இடத்துலையும் தமிழக முதல்வர் அவர்கள் டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடுங்கிற பிரச்சாரத்தை தான் முன்னெடுக்கிறாரு. டெல்லிக்கும் என்னைக்கும் தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் இந்த நரேட்டிவை இந்த எலெக்ஷனை செட் பண்ணியிருக்கீங்க? 5 மாதம் முன்னாடி பீகாரில் தேர்தல் நடந்தது. பீகார் தேர்தல் தான் நடந்தது. ஆனால் பீகார் தேர்தல் முடிஞ்சு இப்போ ஒரு 15 நாளாக என்ன நடக்குது? நிதிஷ்குமார் ராஜ்யசபா எம்பி ஆகிட்டார். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிக்கிறார். அடுத்து முதல்வர் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டார்னா பிஜேபி சீஃப் மினிஸ்டராக உட்கார போகிறாங்க. பீகாரில் பிஜேபி சீஃப் மினிஸ்டர் முன்னிறுத்தி தேர்தலை சந்தித்து அவர்கள் பல முறை மண்ணை கவி விட்டார்கள். பீகார் வந்து நம்மளை மாதிரி தமிழ்நாடு மாதிரி கேரளா மாதிரி ஒரு அந்த மாநில பெருமிதம் வாய்ந்த மாநிலம். அங்கே வந்து இவங்களால் சக்ஸஸ் பண்ண முடியல. நிதிஷ்குமாருங்கிற முகமுடியை அணிஞ்சிக்கிட்டு தான் பல தேர்தலை வெற்றி பெற்றார்கள். இந்த முறையும் நிதிஷ்குமார் முகமுடியில் தேர்தலை வெற்றி பெற்றுவிட்டு நிதிஷ்குமாரை காலி பண்ணிட்டு இப்போ உள்ளே வந்து உட்கார்றாங்க. பேக் டோர் என்ட்ரி. ஓகே,
ஒரு வருடத்துக்கு முன்னாடி மகாராஷ்டிரா தேர்தலுக்கு முன்னாடி சிவசேனாவை உடச்சி ஏக்நாத் ஷிண்டேவை சீஃப் மினிஸ்டர் ஆக்கி, பவார் கட்சி இந்த தேசியவாத காங்கிரஸை உடச்சி அஜித் பவாரை டெப்டி சிஎம் ஆக்கி எல்லாம் வச்சாங்க. தேர்தல் முடிஞ்சுது. தேர்தல் முடிவு வரைக்கும் யார் சிஎம்னு சொல்ல. தேர்தல் முடிஞ்சோடனே ஏக்நாத் ஷிண்டேவை தூக்கி விட்டு பட்னவிஸை தூக்கி மறுபடியும் சிஎம் உட்கார வச்சுட்டு ஷிண்டேவை டெப்டி சிஎம் ஆக்கிட்டாங்க. ஓகே. ஸோ பிஜேபி எங்கெல்லாம் போகிறதோ அங்கெல்லாம் கூட்டணி கட்சிகளையே முழுங்கிவிட்டு அந்த இடத்திற்கு வர துடிக்கிறது. ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாடி கோவாவில் நடந்திருக்கு. அப்படியே கூட்டணியில் வந்து ஆட்சி நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் இரவு கூட்டணியில் இருந்த அத்தனை எம்எல்ஏக்களையும் மந்திரிகளையும் சேர்த்து பாஜகவில் சேர்த்துக்கிட்டு அந்த கட்சியை பூரா ரோட்டில் நிறுத்திட்டாங்க. பிஜேபி கவர்மெண்ட்ட்டாங்க. அது வரைக்கும் கூட்டணி எடுத்து வந்தது பிஜேபி கவர்மெண்ட் ஆகிடுச்சு. இங்கேயும் எடப்பாடி பழனிசாமி மீது சவாரி செய்து அந்த கட்சியை முழுங்குவது தான் அவங்களுடைய எண்ணம். ஓகே. இது நடக்கக்கூடாதுங்கிறதுனால தான் தெளிவாக மக்கள் மன்றத்துக்கு அதை கொண்டு போகிறோம். நம்ம வெறும் எடப்பாடி பழனிசாமி வெர்சஸ் திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னோம்னா நம்முடைய தமிழ்நாடு மக்கள் எப்பயுமே தெளிவானவங்க. நம்ம தான் தாய்மொழியை காப்பதற்கு 80 வருஷத்துக்கு முன்னாடியே உயிரை கொடுத்து போராடி காப்பாற்றிருக்கோம். இன்றைக்கி நம்மளுடைய வந்து மீடியா பூரா தமிழில் இருக்கோம். மகாராஷ்டிராவில் இருக்க மீடியா பூரா ஹிந்தியில் இருக்குது, மராத்தியில் இல்லை. ஸோ நீங்கள் இதுக்கும் அதுக்குமான வித்தியாசத்தை இங்கே தான் நீங்கள் அங்கே தான் பார்க்கணும். ஸோ நாம் வந்து எப்பயுமே முன்னெச்சரிக்கையாக இருக்கக்கூடியவர்கள். நம்ம வந்து மாநில சுயாட்சி வந்து யாருமே கேட்கலன்னா நம்ம கேட்போம். நீட் தேர்வு யாரும் எதிர்க்கலைன்னா நம்ம எதிர்ப்போம். இப்போ 8 வருஷம் கழிச்சு இப்போ நீட் தேர்வை வந்து மற்ற மாநிலத்தில் இருக்காங்க. நம்ம அப்பயே எடுத்து இது போராட்டம் பண்ணி வேணான்னு சொன்னோம். இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் நாம் அவர்களிருந்து வித்தியாசப்பட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம சரியான பாதையில் போகிறோம். அவங்களாம் லேட்டாக உள்ளே வராங்க. இப்போவும் நம்ம வந்து டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடுன்னு சொல்கிறது நம்ம வந்து கரெக்டான பாதையில் போய்ட்டு வட மாநிலங்களில் பாஜக ஸ்ட்ராங்காக இருக்காங்க சார். தமிழ்நாட்டில் 4 எம்எல்ஏக்கள் தானே இருக்காங்க. 4 எம்எல்ஏக்களை வச்சு எப்படி ஒன்றுமே பண்ண முடியாது. வட மாநிலங்களில் பாஜக ஸ்ட்ராங்காக இல்லவே இல்லை. அங்கேயும் அவர்களுடைய அந்த சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணுறது, பொலிட்டிக்கலாக வந்து எதிர்கட்சிகளை வீக்கன் பண்ணுறது, 2 கட்சியை தனியாக நிற்க வச்சுட்டு உள்ள நம்ம 35% 40% வாக்குகளை மாத்திரமே வைத்துக்கொண்டு 60% ஓட்டு வாங்க கட்சிகளை பிரித்து வைத்துவிட்டு தான் இவங்க அங்கே தேர்தலை வந்து வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார்கள். அது குஜராத்தாக இருந்தாலும் ராஜஸ்தானாக இருந்தாலும் பல மாநிலங்களில். மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்கள் மட்டும்தான் அவங்க முழுமையாக வலுவான சக்தியாக இருக்காங்களே ஒழிய மற்ற மாநிலங்களில் பிரித்தாளும் சூழ்ச்சியில் தான் அவங்க வந்து அங்கே அரசே நடத்திட்டு இருக்காங்க. ஒன்றிய அரசே அவங்க வந்து வலுவான பிரதமராக வந்து கடந்த முறை வந்த போதும் அவர்களுக்கு எதிரான வாக்குகள் தான் அதிகம் இருந்தது. ஸோ அவங்களுடைய டாக்டிக்ஸ் தான். 4 எம்எல்ஏ தான் இருக்கிறாங்க இப்போ. ஆனால் இப்போ வந்து இந்த தேர்தல் மூலமாக கூட வரணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஓகே. கூட வந்தால் பிஜேபி ஏடிஎம்கேவில் எந்த நிமிடம் வேண்டுமானாலும் எடப்பாடியை தூக்கிவிட்டு அவர்களுக்கான ஆளை அந்த இடத்துல உட்கார வைப்பதற்கு ஈஸியாக காயினை ஊற்றிட்டு போயிடுவாங்க. ஒரு மிகப்பெரிய கூட்டணியை திமுக நீங்கள் கட்டமைச்சிருக்கீங்க. வெல்வோம் 200 படைப்போம் வரலாறுன்னு சொல்கிறீங்க. திராவிட மாடல் 2.0ன்னு சொல்கிறீங்க. மீண்டும் திமுக ஆட்சி தான் வரும்னு முதல்வர்லேருந்து திமுகவுடைய கடைமட்ட தொண்டர் வரைக்கும் வந்து ரொம்ப உறுதியாக இருக்கீங்க. புதிய அரசியல் சக்தியெல்லாம் வந்திருக்காங்க. இருந்தாலும் அந்த உறுதியோடு இருப்பதற்கு என்ன காரணம் சார்? எங்கள் பெர்ஃபார்மன்ஸ், எங்கள் முதல்வர் பெர்ஃபார்மன்ஸ். எங்கள் முதல்வர் வந்து மக்களுக்கான திட்டங்கள் எதுவோ அதை பார்த்து செய்திருக்கிறார். அந்த திட்டங்கள் எல்லா குடும்பத்தையும் போய் சேர்ந்திருக்கிறது. அந்த திட்டங்கள் போய் சேர்ந்திருக்கிறது ஏற்ப பெண்கள் மிகப்பெரிய அளவில் முதல்வர் மீது நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். முதல்வர் எங்கே போகிறாரோ அவருக்கெல்லாம் பெண்கள் வந்து அந்த இடங்களில் மிகப்பெரிய வரவேற்பை கொடுக்கிறார்கள். எனவே முழுமையாக அவர்களெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் நிற்பார்கள் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால தான் வெல்வோம் 200ன்னு சொல்கிறோம். புதிய கட்சிகள் வரலாம். இது ஒவ்வொரு தேர்தலையும் நடக்கும். கூட்டம் உங்களுக்கு நிறைய கூடுதே சார். நீங்கள் வந்து 93 வைகோ கட்சி ஆரம்பித்து போனப்போ தமிழ்நாடு பூரா அவர் டூன் போனப்போ அவ்வளோ பெரிய கூட்டம் வந்தது. அவர் தான் முதல்வர்னாங்க. 96 தேர்தல் அவரே வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. பிறகு மறைந்த மரியாதைக்குரிய விஜயகாந்த் வந்தார். விஜயகாந்த் வந்தப்போ அப்படி தான் ஒரு பெரிய ஹைப் கொடுத்தாங்க. அப்புறம் உலகநாயகன் கமல்ஹாசன் வந்தார். அப்போ ஒரு ஹைப் கொடுத்தாங்க. இது வந்து தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஒரு புது என்ட்ரி வரும்போது அவர்களுக்கு வரவேற்பு இருப்பது சகஜம். ஒரு 3வது என்ட்ரி வந்தால் அவங்க வந்து புதுசாக ஏதாவது செய்வாங்கன்னு. இப்போ சீமானு கூட தான் தொடர்ந்து 3 தேர்தல்களாக ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் இருந்துக்கிட்டே இருக்குது. 5லேருந்து 8 போயிருக்கார். 10க்கு வர்றதே சிரமம். நீங்கள் இது இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஆட்சி அமைப்பதற்கான தேவையான வாக்கு சதவீதம் வர்றதுங்கிறது இந்த உழைப்பு, இந்த இயக்கம் துவங்கி இத்தனை ஆண்டுகள் உழைப்பு, இவ்வளோ பெரிய கட்டமைப்பு, எத்தனை தொண்டர்கள்,
இந்த வலுவான ஒரு கட்டமைப்பை வைத்துக்கொண்டு நாங்கள் தேர்தலை சந்திக்கிறோம். இந்த குன்னம் தொகுதிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 95% ஒரு கிராமப்புறத்தை உள்ளடக்கிய ஒரு தொகுதி. ஒரு அமைச்சராக நீங்கள் குன்னம் தொகுதிக்கு என்ன சார் பண்ணியிருக்கீங்க? 95% நீங்கள் 100% கிராமம் தாங்க. ஒரே ஒரு பேரூராட்சி. அந்த பேரூராட்சியும் ஒரு கிராமத்திற்கான அடையாளத்தோடு தான் இருக்கும். எல்லா சாலைகளையும் இப்போ வந்து புதிய சாலைகளை அமைத்திருக்கிறோம். அகலப்படுத்தி 4-வே ட்ராக்லாம் போட்டு கொண்டு வந்திருக்கோம். இது வரைக்கும் இந்த தொகுதியில் வந்து ஒரு பஸ் டெப்போ இல்லாமல் இருந்தது. குன்னம் தொகுதிக்கேவா? ஆமாம், பெரம்பலூர்லேருந்தோ அரியலூர்லேருந்து தான் இயக்க வேண்டிய சூழல் இருந்தது. ஓகே. ஏன்னா இந்த தொகுதியை புதுசாக உருவானது. அதனால் இப்போ 2 பஸ் டெப்போ கொண்டு வந்துட்டேன். ஸோ அந்த கிராமங்களுக்கு எல்லாம் இப்போ சர்வீஸ் கொடுப்பதற்கு இது மிக எளிதாக அமைந்து விட்டது. அதே போல் மின்சார பிரச்சனை ஒரு நீண்ட கால பிரச்சனைகள் இருந்தது. இன்றைக்கு வந்து செந்துரைங்கிற ஊரில் வந்து 110 kV அப்கிரேட் பண்ணியிருக்கோம். சப்ஸ்டேஷன் புதுசாக 2 சப்ஸ்டேஷன் கொண்டு வந்துடுவோம். இதெல்லாம் வந்து ஒரு நீண்ட காலமான கோரிக்கையாக இருந்தது. அதே போல் புதிய ஆரம்ப சுகாதார நிலையம், புதிய பேருந்து வழித்தடங்கள், இதெல்லாமல் அரசு ரீதியாக இல்லாமல் நான் தனிப்பட்ட முறையில் கல்விக்கு எல்லா பள்ளிகளிலும் படிக்கிற மாணவர்களுக்கு தேர்வு எழுதுவதற்கு ஒரு கையேடு கொடுத்து அவங்களுக்கு கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி கையேடு பல்வேறு மாவட்டங்களுக்கும் போச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம், பலரும் இதை பார்த்துவிட்டு நல்லா இருக்குது, நல்ல ரிசல்ட் கிடைக்குதுன்னு சொல்லி பல எம்எல்ஏக்கள் அவருடைய தொகுதியிலையும் தயார் பண்ணி இதை கொடுத்துருக்குறாங்க. அதில் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி தான். இந்த மாவட்டத்தில் 4 தொகுதியும் கொடுத்துருங்க, ஒன்றை மட்டும் கொடுக்கல. பெரம்பலூர், ஜெயங்கொண்டம், அரியலூர் அந்த 3 தொகுதியிலும் 4 தொகுதியும் கொடுத்துருக்குறேன். இது போன்று எங்களுடைய தொகுதியில் ஒன்று கல்வி, அதில் முக்கிய கவனம் செலுத்தி செய்து கொண்டிருக்கிறோம். அடுத்தது குடிநீர். எங்களது வந்து நிறைய சிமெண்ட் ஃபேக்ட்ரிஸ் இருக்கிற தொகுதி, நிறைய மைன்ஸ் இருக்கிறதுனால குடிநீர் வந்து கொஞ்சம் சரியில்லாத நிலத்தடி நீராக இருக்குது. அதனால் வந்து கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வந்திருக்கோம். அது கொள்ளிடத்துலேருந்து ஏற்கனவே தலைவர் கலைஞர் பீரியட்லேயே அதை கொண்டு வந்தோம். இப்போவும் அதை கொண்டு வந்திருக்கோம். அது இல்லாமல் ஒவ்வொரு கிராமத்தையும் RO பிளான்ட் வச்சு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கொடுப்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு 40% கிராமங்களில் அதை இப்போ தான் ஒரு 2 வருஷமாக தான் இந்த பணியை துவங்கணும். வருங்காலத்தில் இன்னும் 2 வருஷத்தில் எல்லா கிராமத்துக்கும் அதை வச்சு கொடுத்துருவோம். விவசாய தொகுதி தான், கிராமப்புற தொகுதி தான். விவசாயம் சார்ந்து, கிராமப்புறம் சார்ந்து வேறு என்ன மாதிரியான திட்டங்கள் செயல்படுத்தியிருக்கீங்க? செயல்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும்? எங்கள் ஒரு பகுதி வந்து மக்காச்சோளம், பருத்தி இதுதான் பயிர். இன்னொரு பகுதி முந்திரி விவசாயம். முந்திரி விவசாயத்துக்கு இப்போ மாநில திட்டக்குழுவுடைய துணையோடு வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் தயார் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு இன்ஸ்டியூட் மாதிரி அவங்களுடைய நிதி உதவியோடு செய்வதற்கு எல்லா பணியும் நிறைவு பெற்று விட்டது. அது துவங்க இருக்கிறது. மக்காச்சோளத்திற்கு அதிக போல் செய்யணுங்கிறது தான் என்னுடைய எண்ணம். அதே போல் இப்போ நெல்லுக்கு, கரும்புக்கெல்லாம் ஒரு விலை நிர்ணயம் இருக்குது. இதில் இல்லை, மக்காச்சோளத்துக்கு இல்லை. இது அடுத்த கட்டம் நாங்கள் விவசாயத்துறையில் வந்து அணுகி அதை பெற வேண்டியது என்பது ஒரு முக்கியமான ஒரு வேலையாக இருக்குது. ஏன்னா இது மானம் பார்த்த பூமி, மானாவாரி விவசாயத்தில் தான் இது இருக்குது. ஸோ அவங்களுக்கு இது வாழ்வாதாரமே இதுதான். இந்த ஒரு வருடத்தில் ஒரு தடவை 2 தடவை வர்றது, அதுவும் மழை பொய்த்து போச்சுன்னா இல்லை, விலையில் வந்துட்டு குறைவான விலையாக வந்தாலும் அவருடைய வாழ்வதற்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதை ஒரு முக்கியமான விஷயமா இப்போ அடுத்த கட்டத்துக்கு கையில் எடுத்துருக்கோம். குன்னம் தொகுதிக்கு பல்வேறு வளர்ச்சி சார்ந்த திட்டங்கள் வச்சுருக்கீங்க. களமும் பல்வேறு வேட்பாளர்கள் களத்தில் இருக்காங்க. ஒரு பழமுனை போட்டியாக இந்த தேர்தலே பார்க்கப்படுது. குன்னம் தொகுதி மக்கள் ஏன் உங்களுக்கு ஓட்டு போடணும்? அதாவது இந்த தொகுதி வந்து ஒரு வளர்ச்சி இல்லாத தொகுதியாக இருந்தது, மிக மிக பின்தங்கிய தொகுதியாக இருந்தது. தொகுதி 2011 தான் புதிதாக உருவாக்கப்பட்ட தொகுதி. அதற்கு பிறகு ஒரு முறை நான் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். இப்போ ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக வந்த பிறகு ஒரு மனநிறைவான ஒவ்வொரு கிராமத்திற்கும் தேவையான பணிகளை கொண்டு சேர்ந்துருவோம். பட் இன்னும் கோரிக்கை இருக்குது. ஏன்னா எல்லாத்தையும் முழுவதுமாக ஒரே நேரத்தில் செஞ்சு முடிக்க முடியாது, இன்னும் இருக்கிறது. ஆனால் ஒரு ITI கொண்டு வந்திருக்கேன், ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் கொண்டு வந்திருக்கோம். குன்னம் தொகுதிக்கு கொடக்கானத்தங்கிற ஊரில் ஆர்ட்ஸ் காலேஜ் இயங்கி கொண்டிருக்கிறது. இப்போ வெண்மணிங்கிற கிராமத்தில் ஒரு அரசு ITI இயங்கி கொண்டிருக்கிறது. இப்போ ஒரு மாடல் ஸ்கூல் கட்டிட்டு இருக்கோம். 50 கோடி ரூபாய் செலவில் கட்டடம் கட்டுகின்ற பணி நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி கல்வி சார்ந்த பணிகள், அடிப்படை கட்டமைப்பு, சாலை வசதி விரிவாக்கம், புதிய பேருந்து வசதிகள், புதிய ஆரம்ப சுகாதார நிலையம், இப்படி இந்த பணிகள் எல்லாத்தையும் நாங்கள் செய்துட்டு இருக்கும்போது மக்கள் எதிர்பார்ப்பதில் ஒரு கூடுதலான பணியை நான் செய்து கொண்டிருக்கிறேன். இது இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஃப்ரீ கம்ப்யூட்டர் கோர்சஸ், TNPSC கோச்சிங் கிளாஸஸ் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த பணி தொடரணுங்கிறதுக்காக அவங்க என்னை தேர்ந்தெடுக்கணும்னு நான் விரும்புகிறேன். செம்பருத்தி எப்படி இருக்காங்க சார்? நல்லா இருக்கிறாங்க.
பாத்தீங்களா நடுவுல? அப்பப்போ பார்த்துக்கிட்டு இருப்போம். அவங்க கிராமத்துக்கு போகும்போது சமீபத்தில் துணை முதல்வர் வந்தப்ப அந்த மேடையில் அவங்க நலத்திட்டம் வாங்க வந்தாங்க. ஓகே. நான் அந்த மேடையில் அவங்கள பார்த்துட்டு எனக்கே அதிர்ச்சி ஆயினோடனே டெப்டி சிஎம் சொன்னேன், இவர் தான் செம்பருத்தி அந்த நூலை. அந்த ஒரு வீடியோ வருமே அந்த செம்பருத்தியா அப்படின்னாரு. அவருக்கும் ஞாபகம் வச்சுருக்கேன். ஓகே. ஆமாம், என்ன பண்ணுறீங்க அப்படின்னு வெக்கப்பட்டுட்டு, ஐயா திருமணம் ஆகிட்டது அப்படின்னு சொன்னாங்க. செம்பருத்தி நல்லா இருக்கிறாங்க. அந்த நூலகம் நல்லா பயன்பட்டுருக்கு. அந்த கிராமத்தில் ஒரு கிராமத்திற்கு இப்படி ஒரு கோரிக்கை வைக்கிற ஒரு பெண்ணுங்கிற அந்த அடையாளம் வந்து இன்றைக்கி பல பேர் அதே மாதிரி அந்த ஆர்வத்தோடு வர்றதுக்கு அன்றைக்கி செம்பருத்தியோட தூண்டுதல் இன்றைக்கும் அது பல இடத்துல. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் என்னதான் மக்கள் கோரிக்கை வச்சாலும் தன்னை முன்னிலைப்படுத்திக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அப்போதான் நீங்கள் வந்து 2வது முறை எம்எல்ஏ, ஆளும் கட்சி கூட கிடையாது, எதிர்கட்சி வரிசையில் இருக்கீங்க. அந்த பொண்ணை வச்சு திறக்க வைக்கணும், அந்த பொண்ணு பேரை வந்து கல்வெட்டில் போடணுங்கிற ஐடியா உங்களுக்கு எப்படி சார் வந்துச்சு? இல்லை, எனக்கு வந்து கல்வி சார்ந்து இயங்குறது ரொம்ப பிடித்த விஷயம். ஏன்னா நீங்கள் அதை கொடுத்துட்டா அவர்கள் வந்து தலைமுறை நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான். நீங்கள் என்ன தான் அந்த கிராமத்துக்கு குடி தண்ணீர் கொடுத்தோம், ரோடு போட்டோம், லைட் கொடுத்தோம், இதெல்லாம் செஞ்சாலும் அதை விட மனநிறைவான விஷயம் அந்த பிள்ளைகளுக்கு கல்விக்கான வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி கொடுக்கறதாங்கிறது என்னுடைய இது. அந்த ஒரு கிராமத்தில், குக்கிராமத்தில் எங்கள் ஊர் லைப்ரரி வந்து பூட்டி வச்சுருக்காங்க சார், நாங்கள் புக்கு படிக்க போகணுன்னு விருப்பப்படுறோம், திறக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்குற தைரியம் அந்த குழந்தைக்கு தான் இருந்தது. அப்போ 8ஆம் வகுப்பு படிக்கிறவங்க தான் அவங்க. ஆண் பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்களோட பெரிய 10th +2 படித்தவங்க இருக்காங்க. அந்த ஊரில் டிகிரி படிச்சுட்டு இருக்கிறவங்கலாம் இருக்காங்க. யாருக்கும் வந்து அந்த லைப்ரரியை திறந்து வைக்கணும்னு கேட்கணும்னு எண்ணம் இல்லை. அந்த பெண்ணுக்கு அந்த தைரியம் வந்தது. கூட 10 பசங்க இருந்துட்டு கூப்பிட்டுட்டு வந்து என்னை காரை மறித்து இதை கேட்டாங்க. எனக்கு மனநிறைவு. அதனால் அந்த லைப்ரரிக்கு ஒரு கட்டி கொடுத்த பிறகு அந்த பெண்ணையே திறக்க சொன்னால் இது வந்து எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தியாக போகும். ஓகே, கேட்கணும், நம்ம போனால் கேட்டால் நடக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தியாகும். இன்னொன்று அந்த பெண்ணுடைய அந்த ஆர்வத்தை பாராட்டணும் அப்படிங்கிறது தான் செம்பருத்தியோட பேரை போட்டு கல்வெட்டு வச்சேன். உங்களுடைய தோழர் சோழன் நாவலை நான் படிச்சிருக்கேன். நான் கல்லூரி படிக்கும் போதே படிச்சிருக்கேன். அந்த கிண்டில் போட்டியில் பல திராவிட இயக்கத்தவர்கள் வந்து ஆக்குப்பை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. அது ரொம்ப முக்கியமான நாவல். குறிப்பாக இந்த முந்திரிக்காட்டை மையமாக வச்சு கண்மணி குணசேகரன் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பொன்பரப்பி தமிழரசன் அவர்களை மையமாக வச்சு அந்த நாவல் எழுதியிருந்தீங்க. ரொம்ப அற்புதமான நாவல், நான் வாசிச்சிருக்கேன். இப்போ உங்களுக்கு எழுதுறதுக்கு நேரம் இருக்கா? அமைச்சராக வேறு இருக்கீங்க, பிஸி ஸ்கெட்யூல். எழுத்தாளர் சிவசங்கரை நாங்கள் எப்போ பார்க்கலாம்? இதை வந்து பலரும் கேட்டுட்ருக்காங்க. முதல்வரோட தனிச்செயலாளர் தினேஷ் சொல்வார், சிஎம்ஏ சொல்லுவாங்க, சங்கரை எழுதாமல் விட்டாப்ல அப்படின்னு சொல்கிறாங்கன்னு. ஆனால் இந்த துறையுடைய பணி அப்படி வந்து அமைச்சர் பதவிங்கிற பணி வந்து நம்ம வந்து எப்பவும் விசிலாக இருந்து வேலை பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கிறதுனால அதற்கான சந்தர்ப்பம் இல்லை. ஆனால் மனதில் அப்பப்போ தோணிக்கிட்டு தான் இருக்கும். சில அனுபவத்தெல்லாம் எழுதி வச்சுருந்தா நிச்சயமான. இப்போ இருக்கிற அனுபவத்தை எப்போ ஒரு நாள் எழுதலாம். சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது பல அனுபவங்களை எழுதி வச்சது வந்து இப்போவும் பலரும் படிச்சுட்டு அப்பப்போ பாராட்டுவாங்க. நிச்சயமாக இது ஒரு வாய்ப்பு வரும்போது எழுத தான் செய்வோம். நீங்கள் முன்னாடி எம்எல்ஏவாக இருந்தீங்க, இப்போ அமைச்சராக இருக்கீங்க, பிஸி ஸ்கெட்யூலு, சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கீங்க. அதையும் தாண்டி கடந்த காலங்களில் சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு மிகப்பெரிய ஃபேன், உங்கள் எழுத்துக்கு ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம்லாம் இருக்காங்க. ஸோ அந்த சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கல்யாணத்துக்கு போகிறது, அவங்க சின்ன சின்ன நிகழ்ச்சிகளுக்கு போகிறது, அரசியல் பணி, கட்சி பணி, அதையும் தாண்டி அமைச்சரவை பணி, இதுக்கெல்லாம் எப்படி சார் உங்களுக்கு நேரம் ஒதுக்க முடியுது? நேரம் ஒதுக்குறது சிரமம்தான். ஆனால் ஒரு ஆர்வம் தான். எதையும் விடாமல் முடிந்த வரைக்கும் நம்ம செயல்படணும் அப்படிங்கிறது. அதனால் அந்த பழைய நண்பர்களோடு இன்னும் இயங்குவதாக இருந்தாலும் மற்ற பணிகளை சேர்த்து செய்வதாலும் ஓடிட்டுருக்கோம். இதெல்லாம் எங்களுக்கு முன்னோடி முதல்வர் தான். நீங்கள் முதல்வரை பார்த்தீங்கன்னா டைம் ஷெடியூல் போட்டு தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, அவரை ஃபாலோ பண்ணாலே நம்ம வந்து பல விஷயங்கள் கற்றுக்கொள்ளலாம். உங்கள் நேரத்தை அதிகம் எடுத்துக்கிட்டேன். கடைசியாக 2 கேள்வி. நீங்கள் வந்து கலைஞர் கட்சியும் நெருக்கமாக இருந்திருக்கீங்க, அவர் கீழேயும் வந்து எம்எல்ஏவாக வேலை பார்த்துருக்கீங்க, தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கீழேயும் நீங்கள் வந்து நெருக்கமாக இருக்கீங்க, வேலை பார்த்துட்ருக்கீங்க. 2 பேருடைய நிர்வாகத்திறன் கம்பேர் பண்ண முடியுமா? இல்லை, தலைவர் கலைஞர் அவர் வந்து அவர் ஒரு கலைஞர். அவருக்கு என்ன தான் அரசு பண்ணியிருந்தாலும் அவருடைய அந்த கலைத்திறமைகள் வந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பார், பல விதங்களில் இருப்பார். அவருடைய சென்ஸ் ஆஃப் ஹியூமர், அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், இதெல்லாம் வந்து யாராலையும் ஈடு கொடுக்க முடியாது. ஓகே, அது போன்ற ஒரு அதே சமயத்தில் ஆளுமைத்திறன் அதில் வந்து மிக யாரும் கம்பேர் பண்ண முடியாத ஒரு தலைவர். இன்றைக்கு இருக்கிற முதல்வர் வந்து டெடிகேஷன், நம்ம என்ன வேலை எடுத்துக்கிட்டோமோ அதை செய்து முடிப்பதற்கு டெடிகேஷன். அதுதான் கலைஞரே சொன்னது, உழைப்பு உழைப்பு உழைப்பு. அந்த உழைப்பு இன்றைக்கு வந்து
அவரே சொன்னார், நான் கலைஞரை போல் பேசுபவனும் இல்லை, கலைஞரை போல் எழுதுபவனும் இல்லை, ஆனால் உழைப்பேன்னு சொன்னார். உழைத்து இந்த 5 வருடத்தில் நிரூபித்து விட்டார். ஒரு நேஷனல் லீடராக அவர் எமர்ஜ் ஆகிட்டார், ஒரு டால் ஃபிகராக. இனி அவரை வந்து தவிர்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு மாதிரி தான். நீங்கள் வந்து மெஹபூபா வந்து காஷ்மீரோட முன்னாள் முதல்வர், அவங்க ஒரு பேட்டி கேட்கும்போது ஹிந்தியில் வந்து பதில் சொல்ல உருதுவில் சொல்கிறாங்கன்னே அவங்கள வந்து ஹிந்தியில் பதில் சொல்லுங்கன்னு சொல்லும்போது அவங்க டக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் மு க ஸ்டாலின்ட்டு அது மாதிரி பேச முடியுமா? அவர் தமிழில் தானே சொல்லுவார், நீங்கள் ஏற்றுப்பீங்கல்ல? அது மாதிரி தான். அப்போ அவங்க எங்கே இருக்கிற காஷ்மீரோட முன்னாள் முதல்வர், அவங்களும் ஒரு பாரம்பரியமான குடும்பத்தில் வந்தவங்க. அவங்களுக்கு இவரை பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக தன்னுடைய தாய்மொழியில் பேசணும் அப்படின்னு சொல்ல வராங்கன்னா அது இவருடைய ஆளுமை திறனை நிரூபித்திருக்கிறது. இன்றைக்கும் மோடி வந்து எங்கே போனாலும் மற்ற ஸ்டேட்டில் போய் நம்முடைய முதல்வரை தான் பேசுகிறார். நம்ம மற்ற ஸ்டேட் சிஎம்ஸுக்கு இப்போ ரெஃபரன்ஸ் நம்ம முதல்வர் தான். புது ஸ்கீம்ஸ் இன்னோவேட்டிவாக கொண்டு வரதை அவங்க ஃபாலோ பண்ணுறதா இருந்தாலும், அல்லது ஒன்றிய அரசு எதிர்த்து மாநில சுயாட்சி பேசுவதாக இருந்தாலும், பல மாநில தலைவர்களுக்கு இன்றைக்கி ரோல் மாடலாக நம்முடைய முதல்வர் நிற்கிறார். கடைசி கேள்வி, குன்னம் தொகுதி மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? குன்னம் தொகுதி மக்களோடு நான் இருக்கிறவன். அமைச்சராக இருந்தாலும் எப்பொழுதும் எல்லா கிராமத்துக்கும் போய்கிட்டே இருக்கிறவன். ஓகே. இப்போவும் நான் பிரச்சார பயணத்துக்கு போகும்போது ஒரு சொந்தக்காரனை பார்க்குற மாதிரி தான் அவங்க வந்து என்னை வரவேற்பாங்க. ஏன்னா அத்தனை முறை நான் அவர்களோடு பார்த்துருக்கிறேன், பழகிருக்கிறேன். என்ன சொல்ல போனால் எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் கூட விமர்சனம் வைக்கும் போது கூட ஒரு ஃப்ரெண்ட்லியான விமர்சனமாகத்தான் இருக்கும். ரொம்ப ரேராக ரொம்ப கோர் அப்போசிஷன் பார்ட்டியில் இருக்கிறவங்க பேசலாம், அது வேறு விஷயம். நீங்கள் ஓவரால் வந்து நான் வந்து எல்லோரிடத்திலும் சுமூகமாக பழகுவேன், எல்லோரிடத்திலும் எளிதாக அணுகுமுறையில் இருக்கிறவங்கிற மாதிரி அவங்களுக்கு அந்த நம்பிக்கையோடு இருக்காங்க. அந்த நம்பிக்கையை என்றைக்கும் காப்பாற்றுவேன். எனவே இந்த தேர்தலிலும் அவர்களுக்காக பாடுபடுகின்ற என்னை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். உங்களுடைய பிஸியான ஸ்கெட்யூலில் ரொம்ப விரிவான இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க, பிரச்சாரத்துக்கு மத்தியில் நேரம் ஒதுக்கி இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சிவசங்கர் சார். நன்றி.